ஏன் அப்படின்னா அவர் நண்பருங்கிறதுனால அவர் எடுத்துட்டு வர பாலையோ வெண்ணையோ அவர் அளந்து பார்த்ததே இல்லை. அப்போ திடீர்னு இது கரெக்டா இருக்கா இல்ல ஒருவேளை இவர் ஏமாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் போன உடனே அதை அளந்து பார்க்கிறாரு. அதை அளந்து பார்த்தா இவருக்கு ஒரே கோவம். அதுல ஒரு 100 கிராம் கிட்ட அதுல குறையுது. அப்போ இவனை நம்பி வெண்ணையும் பாலும் உள்ள வாங்குறோம் நாம, இப்படி வெண்ணெயில 100 கிராம் குறையுதே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம். நாளைக்கு வரட்டும், அவனை கையும் களவுமா பிடிச்சி நாம அவனை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவத்தோட இருந்தார். அப்ப மறாவது நாளும் அந்த கிராமத்து மனுஷன் அவர் வராரு. வந்து இதெல்லாம் கொடுக்கும் போது இதெல்லாம் கொடுத்த உடனே அப்ப அந்த பேக்கரி ஓனர் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா மரியாதை இல்லாம அந்த வெண்ணெயை அளந்து பாக்குறாரு. அப்ப 100 கிராம் கம்மியா இருக்கு. இது என்ன, உன்னை நம்பி ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே நீ வந்து எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். இது இப்படி கம்மியா இருக்க, ஏன் இப்படி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா கத்துறாரு. அப்ப அந்த கிராமத்து மனுஷன், நண்பா எனக்கு எதுவும் தெரியாது, நான் கரெக்டா சொன்ன மாதிரி சொன்ன வார்த்தையின்படி கரெக்டா தான் இருக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னோடனே இது அடுத்த கட்டமா இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, கோர்ட் வரைக்குமே போயிடுது. அப்ப கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, அந்த கிராமத்து மனுஷன் நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் கரெக்டா தான் பண்ணேன், எல்லாம் கரெக்டா தான் கொடுத்தேன், இந்த 4 வருஷத்துல எதுவும் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜட்ஜும் ஒரு கட்டத்துல கோவம் வந்து, ஏப்பா நீ தப்பு பண்ணல அப்படின்னா ஏன் இதுல எடை